ஹலோ மக்களே! காஃபி குடிச்சுக்கிட்டே இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரெட் ஆம்லெட் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது ரொம்பவே ஹெல்தி பட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாங்க. அவங்கவங்களுக்கு அவங்கவங்களுக்கு எப்படி ஆம்லெட் வேணும்னு கேட்டு, அவங்கவங்களுக்கு அதையே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு பெட்ரூம்க்கு வந்து பெட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, என் பொண்ணையும் தூங்க வச்சிரலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த 1 இயர் ஆன குழந்தைங்க பண்ற அட்ராசிட்டீஸ அன்கன்ட்ரோலபிளா போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி 1 இயர் குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா அட்ராசிட்டீஸும் பண்ணிட்டு, இவங்க தூங்கும்போது அந்த இன்னசென்ட் ஃபேஸ் இருக்கு பாருங்களேன். ச்சே! இந்த குழந்தைய நம்ம இப்படி திட்டினோம் அப்படின்னு நம்ம மனசு அவ்ளோ கஷ்டப்படுதுல்ல. சரி நீ இவங்கள தூங்க வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு, சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி பண்ணிட்டு, சிக்கன் ஈரல் போட்டு பெப்பர் ஃப்ரை தாங்க பண்ணலான்னு இருந்தேன். சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்துட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்பவே ஈஸி. எப்பயும் போல கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கடைசியில பெப்பர் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா, சிக்கன் ஈரல் சூப்பராவே ரெடி ஆயிரும். நீங்க இந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. கூடவே தேங்காய் எண்ணெய். கமகமன்னு கிரேவி ரெடி. கமகமன்னு பெப்பர் ஃப்ரையும் ரெடி. என் பொண்ணுக்கும் ஈரல் தான் இன்னைக்கு குடுக்க போறேன்றதுனால, அவளுக்கான ஃபுட்டும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு விளாக் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்ப்போம். பாய்.